பயணியே. நபி ஸல் அவர்கள் கூறினார்கள், உலகில் நீ ஓர் அந்நியனைப் போல் அல்லது ஒரு வழிப்போக்கனைப் போல் வாழ்வாயாக, மண்ணறை வாசிகளைப் போல் உன்னை நினைத்துக்கொள். உமரின் மகனே, நீ காலைப் பொழுதை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதே. நீ மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதே. நோயின் பாதிப்புகளுக்கு முன்னால் ஆரோக்கியத்தையும் மரணத்தை சந்திப்பதற்காக வாழ்வையும் பயன்படுத்திக்கொள். ஓ அப்துல்லா, நாளை உன் நிலை என்ன என்பது நீ அறிய மாட்டாய். நூல் திர்மிதி. ஓ பயணியே, போகும் வழியில் உன் மனதை எங்கும் பறிகொடுத்து விடாதே. விட்டு பிரியும் நேரத்தில் மனவருத்தப்பட வேண்டிவரும். ஜலாலுதீன் ரூமி ர. என்னுடைய சமூகத்தாரே, இவ்வுலக வாழ்க்கையெல்லாம் அற்ப சுகம்தான், அன்றியும் நிச்சயமாக மறுமையோ அதுதான் என்றென்றுமிருக்கும் நிலையான வீடு. திருக்குரான் 40:39. உலக வாழ்விற்கு அல்லாஹ் கூறும் உதாரணம். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமுமேயாகும். மேலும் அது உங்களிடையே பெருமையெடுத்துக் கொள்வதும் பொருள்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதுமேயாகும். இது மழையின் உதாரணத்துக்கு ஒப்பாகும், அதாவது மகிழ்ச்சியான ஸ்மெலி. அது முளைப்பிக்கும் பயிர் விவசாயிகளை ஆனந்தப்படுத்துகிறது. ஆனால் சீக்கிரமே அது உலர்ந்து மஞ்சள் நிறம் ஆவதை நீர் காண்கின்றீர். பின்னர் அது கூளமாகி விடுகிறது. உலக வாழ்வும் இத்தகையதே. எனவே உலக வாழ்வில் மயங்கியோருக்கு மறுமையில் கடுமையான வேதனையுண்டு. முஃபின்களுக்கு அல்லாவின் மன்னிப்பும் அவன் பொருத்தமும் உண்டு. ஆகவே இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் சொற்ப சுகமே தவிர வேறு இல்லை. திருக்குரான் 57:20.